தேனீக்கள் எடுத்து சேகரித்து கொடுத்த அசல் தேன் லயன் காஷ்மீர் ஹனி. அசல் தேன் அசந்தேன். Eagle Mobiles-இல் Festival of Discount Sale. Eagle Mobiles-இல் ஸ்மார்ட்போன் வாங்கினால் LED TV free. Eagle Mobiles. மைத்ரி மூவி மேக்கர்ஸின் தயாரிப்பில் பிரதீப் ரங்கநாதனின் டியூட் ரன்னிங் சக்சஸ்ஃபுல்லி. நிறைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கு. இன்னொன்று இயக்குனரோட சொல்லுக்கு மறு சொல்லே இருக்கு. துரு ஒரு 6-7 கிலோ குறைச்சிரு, ஒன்று 5 கிலோ சொல்லிட்டு ஒரு போயிடுவேன். 5 கிலோ குறைச்சிக்கடா சார், சரி சார், அவ்வளோதான் இருக்கும். துரு ஒரு 10 கிலோ ஏற்றிடுறியா, எனக்கு பயங்கரம் பக்கத்துன்னு அவர் சாதாரணமாக இந்த ட்ரெஸ்ஸை மாற்றிடுறியாங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறாரு. அவர் எவ்வளவு கஷ்டம் எவ்வளவு வலி அனுபவிச்சுட்டு வந்திருக்காங்க. சொல்கிறதுக்கு இன்னும் அவ்வளவு இருக்குது. நான் இன்னும் அதை நேரடியாக எதையுமே சொல்லவே இல்லை. நான் வாங்க அடியை தானே சொல்கிறேன். இன்னும் ஏன் சொல்கிறீங்க, இன்னும் ஏன் சொல்கிறீங்க, இன்னும் ஏன் சொல்கிறீங்கன்னா இன்றைக்கி சொல்லுங்கள் எல்லாருமே மாறிட்டோம் அப்படின்னு சொல்லுங்கள். இன்னிலேருந்து அவர் எடுக்க மாட்டேன். ரியல் லைஃப் கேரக்டர்ஸ் வந்து பசுபதி பாண்டியன் அவராக இருக்கட்டும், பண்ணையார் கேரக்டர் தான் கந்தசாமி அவர்கள் கேரக்டர் அப்படிங்கும்போது நமக்கு தெரியுது. அப்படிங்கும்போது இந்த கேரக்டர்லாம் சொல்லும்போது உங்களுக்கு தெரிஞ்சிச்சா இந்த கேரக்டர்லாம் அவங்க அந்த ரெஃபரன்ஸ்லேருந்து தான் எடுத்திருக்காங்க அப்படின்னு? எனக்கு என்னுடைய கேரக்டரு பசுபதி சார் கேரக்டரு, கிட்டானோட அக்கா, அப்புறம் அந்த கபடி அவங்களோட ஊர், இதை தாண்டி அமீர் சார் என்ன பண்ணுறாரு, கந்தசாமி மட்டும் லால் சார் மட்டும் இப்படி ஒரு கதாபாத்திரம் ஒன்றும் தெரியும். போஸ்ட் அந்த ஃபோட்டோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவரும் அதே மீசை. ஆமாம் ஆமாம், அதெல்லாம் எதுவுமே உங்கள்கிட்ட சொல்லலையா மாரி செல்வராஜர்கள்? அவருக்கே தெரியாது இப்படி ஒரு மீசை வச்சுருந்தாருங்கிறதெல்லாம். இந்த பிடி வாத்தியார் இவன் இப்படி ஒரு தோரணையும் அப்படி தான் இருக்கணுங்கிறது இவரை டிசைன் பண்ணுது. திடீர்னு இப்போ அங்கே போய் பார்க்கும்போது அந்த மனுஷனும் கிட்டத்தட்ட இதே மாதிரியே இருக்கிறதுங்கிறது ஆச்சரியம் தான். கிட்டானோட அப்பாட்ட பசுபதி சார்கிட்ட போய் உட்காந்து பேசுவான்ல, பையனை வந்து அவங்க கூப்பிட்றாங்க, கந்தசாமி கூப்பிட்றாங்க விளையாடுறது. அந்த இடம் வந்து ரொம்ப அவங்களுக்கு புரிய வைக்க மெனக்கட்டுறது ஒன்று இருக்குல்ல கதாபாத்திரமாக. இந்த பக்கமும் ஒரு சரியானவன் இருக்கான், நீங்கள் எல்லாத்தையும் அப்படி பார்த்துறாதீங்க, எல்லாருக்குள்ள ஒரு நல்லவனும் இருக்கான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கங்க. இப்போ அவங்க என்ன ஏற்றுக்கிட்டாங்க, சந்தானராஜன் நெருக்கமாக அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. கந்தசாமி என்ன அவங்களுக்கு தெரியாது, பயம் மட்டும்தான் கந்தசாமி மேலே. இந்த டேஷை பார்த்தா எத்தனை பேருக்கு இரிட்டேட் ஆகும் அப்படின்னு போட்டிருந்தது. நான் கீழே வந்து தேங்க்ஸ் பிரதர்னு போட்டேன். கீழே வந்து அதுக்கு வந்து பயங்கரமாக கீழே பயங்கரமாக வந்து சூப்பர் உங்கள் ஆட்டிடியூட் பயங்கர ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிட்டீங்க. வணக்கம்ண்ணே. வணக்கம். எப்படிண்ணே இருக்கீங்க? சந்தோஷமாக இருக்கேன். கண்டிப்பாக. சந்தனராஜ் அப்படின்ற அந்த ஒரு கேரக்டர் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பதிஞ்சு போச்சுண்ணே. அதாவது இந்த படம் பைசன் காலமாடர் கமிட் ஆகும்போது நம்மளுடைய கேரக்டர் இவ்வளோ பெருசாக பேசப்படும், இவ்வளோ ரீச் கொடுக்கும் அப்படின்ற அந்த ஒரு நம்பிக்கை உங்களுக்கு இருந்ததா? அவர் படம் நடிக்கும் போதே அந்த படம் கண்டிப்பாக ஒரு முக்கியமான படமாக இருக்கும், நல்ல படமாக இருக்கும் அப்படிங்கிறது தெரியும். இன்னொன்று என்ன ஆசையாகவும் இருந்துச்சு, தேவையாகவும் இருந்துச்சுன்னா அவர் பண்ணுற படம் பெருசாக ஹிட் ஆகிடணும், தோற்றக்கூடாது இப்படிங்கிறது மட்டும்தான் உள்ள எண்ணமாக இருந்துச்சு. இந்த கேரக்டர் இவ்வளோ பெருசாக பேசப்படுங்கிறதெல்லாம் சத்தியமாக எனக்கு தெரியாது. இவ்வளவு பெருசாக பேசப்படும் தெரியவே தெரியாது. ஆனால் இப்போ உள்ளே இருக்கும்போது நமக்கு ஒரு நடிகராக ஒரு சில விஷயங்கள் இருக்கும்ல, யார் இருக்கா இந்த படத்தில் கேரக்டர் ஆர்டிஸ்ட்லாம் யார் இருக்காங்க அப்படின்னா துருவிக்ரம் அவர்களை தாண்டி பசுபதி சார் இருக்கட்டும், லால் சார் இருக்காங்க, அமீர் சார் இருக்காங்க. நீங்கள் இப்போ இவங்களுக்கு மத்தியில் நாமளும் இருக்கும். ஒரு சீனியாரிட்டி வைஸ் அவங்கெல்லாம் வந்துட்டு சினிமாவில் பல வருடங்கள் சீனியர் இருக்கும்போது இவங்களுக்கு மத்தியில் நம்மளுடைய கேரக்டரும் இவ்வளோ பெரிய அங்கீகாரம் கிடைக்குது அப்படிங்கும்போது அது எந்த அளவுக்கு ஒரு பெருமையாக இருக்குது, கர்வமாக இருக்கா? கர்வமாலாம் இல்லை, இதில் இது எப்படி கர்வமாலாம் அப்படி இருக்கும். இந்த படத்தில் அமைஞ்சது ரொம்ப சந்தோஷம். அதனால வந்து உடனே அவ்வளோதான் பிரமாதம் வந்துட்டோம் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. இது ரொம்ப பொறுப்பாக இருக்குது, ரொம்ப ரொம்ப ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்குது. நீங்கள் அடுத்து எத்தனை பேர் பாராட்டும் போதும் இல்லை, எனக்கு கொஞ்சம் பயிற்சி பண்ணுற பழக்கம் உண்டு. தினந்தோறும் காலையில் முடிஞ்ச வரைக்கும் காலையில் ஒரு 4:30 மணிக்கு எந்திரிச்சிருவேன். அது சின்ன வயசுலேருந்து ஒரு பழக்கம். நம்ம நைட்டு இயர்லியராக படுத்துருவேன், ஒரு 10-10:30 மணியெல்லாம் மேக்ஸிமம் படுத்துருவேன். நீங்கள் காலையில் எழுந்திரிச்சிட்டு கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுறதுங்கிறது, கொஞ்சம் படிக்கிறதுங்கிறது ரொம்ப நம்மளை பயங்கர ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கும். ஸோ இப்போது இந்த ஃபோன் கால்ஸ் வர்றது, நல்லா இருக்குன்னு சொல்கிறது, இதை கேட்கும்போது இல்லை இன்னும் கூட நம்ம நிறையா ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும், இன்னும் கொஞ்சம் நிறையா படிச்சுக்கணும், இன்னும் சினிமாவை பற்றி புரிஞ்சுக்கணுங்கிற அந்த பயம்தான் அதிகமாக வருது. ஏன்னா நான் தான் சொல்கிறேன், இவ்வளவு பெரிய பேர் கிடைக்கும், இவ்வளோ பெரிய வெற்றி கிடைக்கும்னு சத்தியமாக நினைக்கல. அப்படி ஒன்று கிடச்சிட்டு இவங்கெல்லாம் பாராட்டும் போது இல்லை இதுக்கு தகுதியான வேலையை தான் நம்ம செஞ்சுருக்கோமா அப்படின்னு ஒரு சந்தேகம் உள்ள வந்துகிட்டே இருக்குது. ஆமாம், நம்ம யோசித்து இவங்க அப்படி பாராட்டுவாங்க, இதனால இப்படி நடக்கும், இப்படி யோசிச்சாலும் நம்ம எந்த வேலையும் செய்கிறதில்ல.
இயக்குனருக்கு பிடித்த மாதிரியான இயக்குனர் எப்படி அந்த கேரக்டர் புரிஞ்சுக்கிட்டாரோ அதை நம்மளும் சரியாக புரிஞ்சுக்கிட்டு நம்ம வெளிப்படுத்தணுங்கிறது மட்டும்தான் எண்ணமாக இருக்கும். வேறு எதுவுமே இருக்காது. மற்றதெல்லாம் காலப்போக்கில் சரியாக இருந்தால் நடக்குங்கிறது ஒரு நம்பிக்கை. இவ்வளவு பெருசாக நடக்கும்னு நினைக்கவே இல்லை. ஆனால் சந்தனராஜ் தங்கராஜ் அவர்களை போய் பார்த்தாங்களா நேரடி? இல்லை எனக்கு தெரியாது. ஆக்சுவலாக நான் ஒரு பயிற்சியாளர்னு கேட்கும்போது எனக்கு வேற ஒருத்தரை சொல்லி அவர் இப்போ இல்லைங்கிற மாரி எனக்கு ஒரு தகவல் சொல்லிட்டாங்க. யாரு? இந்த நம்ம டீமில் உள்ள ஒருத்தர் வந்து இப்படி சொல்லிட்டு அவருக்கும் தெரியாது. அவர் ஆக்சுவலாக தவறாக புரிஞ்சுக்கிட்டு சொல்லிட்டாரு. ஓகே. நானும் அச்சோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இருந்துட்டேன். அப்படி எனக்குமே சர்ப்ரைஸ் தான் அந்த போஸ்ட்டு. எனக்கு இயக்குனர் தான் அந்த போஸ்ட்டை அனுப்பிச்சிருந்தார். அந்த வீட்டுக்கு போனதை அதை அனுப்பிச்சிருந்தார். நான் அவர்கிட்ட வந்து என்னை கூப்பிடாமல் போயிட்டீங்களே அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு சொன்னேன். நான் மறுபடியும் நான் போய் பார்ப்பேன், கண்டிப்பாக பார்ப்பேன் அவர். ஆனால் அது ஒரு சின்ன எனக்கு அந்த போஸ்ட் அந்த ஃபோட்டோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவரும் அதே மீசை. ஆமாம் அதெல்லாம் எதுவுமே உங்கள்கிட்ட சொல்லலையா மாரி செல்வராஜ் அவர்கள்? அவருக்கே தெரியாது இப்படி ஒரு மீசை வச்சுருந்தாருங்கிறதெல்லாம். ஓகே. அவர் பிடி மாஸ்டர் ரெஃபரன்ஸ். இந்த மீசையெல்லாம் வந்து அவர் பார்த்து இயக்குனர் டிசைன் பண்ணல. இந்த பிடி வாத்தியார் இவன் இப்படி ஒரு தோரணையும் அப்படி தான் இருக்கணுங்கிறது இவரை டிசைன் பண்ணுது. திடீர்னு இப்போ அங்கே போய் பார்க்கும்போது அந்த மனுஷனும் கிட்டத்தட்ட இதே மாதிரியே இருக்கிறதுங்கிறது ஆச்சரியம் தான். ஆனால் இப்போ ஒரு கேரக்டர் பார்க்குறோம், நமக்கு பிடிக்குது, ஒரு கற்பனையான கதாபாத்திரம், இதெல்லாம் தாண்டி அந்த கதாபாத்திரம் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த கதாபாத்திரத்துக்கு உயிர் கொடுத்துருக்கிறாரு இவர், அந்த கதாபாத்திரம் எங்களுக்கு பிடிச்சிருக்கு, நாங்கள் தழுவிக்கிறோம் அப்படின்ற மாதிரியான வார்த்தைகள் நிறைய பேர் யூஸ் பண்ணுறோம். அப்படிங்கும்போது அப்போ அதுக்கு ஏதோ ஒரு ஒர்க் மதன் அவர்கள் பண்ணியிருக்காரு அப்படின்ற அந்த ஒரு ஃபீல் தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. என்ன பண்ணீங்க இந்த கேரக்டர்லாம் படித்ததுக்கப்புறம் என்ன பண்ணீங்க ஃபஸ்ட்டு? நான் தான் சொல்கிறேன், நான் ஒன்றும் பண்ணல. நான் வந்து இயக்குனர் தான் அவர். நான் நிறைய பேர் என்கிட்ட வந்து நீங்கள் எல்லா இன்டர்வியூலையும் சும்மா மாரி சார்னு வர நீங்கள் அவரையே பேசிகிட்ருக்கீங்க, அவரையே பாராட்டிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் தான் எழுதினார், அவர் தான் டிசைன் பண்ணார், அவர் எப்படி பண்ணணும்னு அவர் தான் சொல்லிக் கொடுத்தாரு, அதான் நம்ம நடித்தோம், அவ்வளவுதான். இது வேறு யாரை பாராட்டுவீங்க இதில்? அவரை தான். அதுதானே உண்மை. நடிகன் வந்து வெறும் ஒரு கருவி தான். ஒன்றும் தெரியாதவனை கூட ஒரு இயக்குனரால் ஒரு பிரமாதமான நடிகன் ஆக்கிட முடியும். இயக்குனர் நினச்சார்னா பெரிய அறிவும் பெரிய ஆற்றலும் பெரிய ஒரு ட்ரைனிங்கும் ப்ராக்டிஸும் இருக்கிற நடிகனால் பிரமாதமான ஒரு கதாபாத்திரத்தை தானாக நடிச்சிட முடியுமா அப்படின்னு கேட்டால் நம்ம எழுதி அப்படிலாம் நடிச்சிட முடியாது. யாரோ ஒருத்தர் எழுதி யாரோ ஒருத்தர் டிசைன் பண்ணால் தான் இந்த நடிகன் வெளியில் தெரியுமா. அப்படி தான் நீங்கள் தனுஷ் சார்ட்டே நம்ம போய் கேட்டோம்னாலும் அவரோட மென்டாராக ஒன்று செல்வராகவன் சாரையோ வெற்றிமாறன் சாரையோ இவர் தானே சொல்லுவார். அதுதானே உண்மை. அப்போ வந்து நம்ம தனியாக ஸ்பெஷலாக வேறு எதுவும் பண்ணாமல் இயக்குனர் சொல்கிறத ஒழுங்காக பண்ணால் போதும், அதுவே பெரிய ஸ்பெஷல் தான். ஆனால் இப்போ எந்த கதாபாத்திரம் பார்த்தாலும் நமக்கு ஏதோ ஒரு ஞாபகத்தை நம்மள அறியாமலே கொடுக்கும். இந்த கேரக்டர் இப்படி ஈவன் அதில் நடிக்கிற நடிகர்களே சில பேர் சொல்லியிருக்காங்க, இந்த சீனுக்கு வந்து நான் இன்ஸ்பிரேஷன், எனக்கு இவங்களை ரொம்ப பிடிக்கும், இது ட்ரிபியூட் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்படிங்கும்போது இந்த கதாபாத்திரம் உங்களுக்கு சொல்லும் போது ஏதாவது ஞாபகம் வந்ததா? யாராவது ஞாபகம்? உங்கள் பர்சனல் லைஃபாக இருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு படங்களில் வந்த கதாபாத்திரங்களாக இருக்கலாம். இல்லை, என்னோடய அப்பா வந்து ஜென்ரலாக பேசும்போது இந்த மாதிரி ஒரு தன்மையில் தான் பேசுவார். அப்பா வந்து இந்த ஜாதி பார்க்குற பழக்கமோ இப்படி அதெல்லாம் அப்பாவுக்கு சுத்தமாக கிடையாது. எங்களுக்கு அப்படின்னா ஒன்று இருக்குங்கிறது கூட சீரியஸாக தெரியாது. நாங்கள் ஸ்கூலில் படித்து முடித்து வெளில வரைக்கும்லாம் இப்படி இருக்குங்கிறது கூட தெரியாது. இப்படி ஒரு எளிமையான மக்கள் வந்து இவ்வளவு வதைக்கப்படுறாங்கங்கிறது இன்றைக்கு வரைக்கும் இருந்துக்கிட்டு இருக்குங்கிறது சுத்தமாக தெரியாது. இங்கே வந்ததுக்கப்புறமா தான் சில தோழர்களோட பழகிறதுக்கான சந்தர்ப்பம் கிடச்சிச்சு. கம்யூனிஸ்ட் தோழர்களோட கொஞ்சம் அது சம்மந்தம் வாசிக்கிற ஒரு வாய்ப்பும் அமைஞ்சிச்சு. அப்போ தான் தெரியும், டே அப்பா என்னப்பா இவ்வளோ நடந்துக்கிட்டு இருக்காப்பா அப்படிங்கிறது அப்போ தான் தெரியும். இப்போ இந்தமாரி ஆட்களோட பழகும்போது ஜென்ரலாகவே என்னமாரி தாட் உங்களுக்கு வந்துடும்னா, யார் கூட நிற்பீங்க? எளிமையான மனிதர்கள் பக்கம் நிற்கணும், பாதிக்கப்படுறவங்க பக்கம் நிற்கணும். இது மட்டும்தான் மனசுக்குள்ளே தோணும். அப்போ இந்தமாரி கதாபாத்திரம் ஏற்று நடிக்கிறது இன்னும் சௌரியம், ஈஸியாக இருக்கும். ஆனால் இப்போது நிறைய பேர் சொல்லுவாங்க, மாரி செல்வராஜ் அவர்களுடைய படங்களை நடிக்கும்போது நாம் எஜுகேட் பண்ணிக்க முடியுது, நிறைய விஷயங்களை கற்றுக்க முடியுது, தெரிஞ்சிக்கவே முடியுது அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, அது எனக்கு துருவ விக்ரம் அவர்களுடைய பேட்டிகளாக இருக்கட்டும், ப்ரெஸ் மீட்டில் அவர் பேசுகிறதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு நிறைய வித்தியாசங்கள் தெரியுது. பிஃபோர் வித் மாரி செல்வராஜ் அப்படின்ற மாதிரி. அப்படிங்கும்போது நீங்கள் இந்த படத்தில் இல்லை மாரி செல்வராஜ் அவர்களுடைய பழக்கத்தில் இந்த விஷயங்கள்லாம் நான் இப்போ தான் எஜுகேட் பண்ணிக்கிட்டேன், அவர்கிட்ட இருந்து நான் கற்றுக்கிட்டேன், தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா என்ன விஷயங்கள் சொல்லுவீங்க? பயங்கரமான ஹார்ட் ஒர்க்கர்.
இப்போது இன்றைக்கி காலைல 6 மணிக்கு ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகுது. காலையிலேருந்து போகுது வேலை. கபடி சொல்லித்தராரு. நடிக்கிற நடிகர்கள் அவங்க என்ன மாதிரியான மனநிலையில் இருக்கணுங்கிறத அழகாக சொல்லித்தராரு. 6 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணது இப்படியே போய் சாயந்தரம் 6 மணி ஆகி சரி பேக்கப் ஆகிரும் பார்க்கும்போது இல்லை, அப்படியே கண்டினியூ ஆகுது. சரி ஒரு 10 மணிக்கு பேக்கப் ஆகிரும், இல்லை. நைட் 2 மணிக்கு இல்லை. அடுத்த நாள் காலைல 6 மணி வரைக்கும் கண்டினியூஸாக போகுது ஷூட்டு. இதுக்கு நடுவில் கொஞ்சம் கூட அயற்சியே ஆகாமல் தொடர்ந்து வேலை பார்த்துக்கிட்டே இருக்கு. வெறி பிடிச்சத்தனமாக வேலை செய்கிறார். காலைல 6 மணிக்கு பேக்கப் சொல்லி எல்லாம் போனதுக்கப்புறமா எனக்கு தூக்கம் வரலங்கிறாரு. ஓகே, நம்ம என்ன பண்ணுவோம், வேலை எப்படா முடியும், மணியாச்சு 5 மணி, ஓகே 6-7 மணிக்கு போய் குளிச்சுட்டு நல்லா படுத்து தூங்கணும், இதானே உள்ளே தோணும். தூக்கமே வரலங்கிறாரு. அது நம்ம இப்போ வெளியிலேருந்து பார்க்கும்போது அவ்வளோ ஹார்ட் ஒர்க்கரா அதை மட்டும்தான். அதை தாண்டி தான் பட்ட சிரமங்களை வழிகளை வந்து மறுபடியும் ரீக்ரியேட் பண்ணி சொல்லித்தந்து அதை வாங்கும் போதில்லை அது மனசுக்குள்ளார எவ்வளோ உள்ள ப்ராசஸிங்காக என்னென்ன பண்ணும், அவ்வளோ ஈஸியாக தூங்க விட்டுறாதுங்கிறதெல்லாம் அன்னைக்கு ஒரு தூக்கம் வரலன்னு சொல்லும்போது புரியலை. அவர் வெளியில் வந்து பார்க்கும்போதில்ல ஆமாம் இவ்வளோ சிரமத்துக்கு நடுவில் தான் அவர் வேலை செய்கிறாருங்கிறது நமக்கு புரியுது. அப்போது நம்மளாம் நல்லா சௌரியமாக வளர்ந்து சௌரியமாக இருக்கிற ஆட்கள் தான். நம்ம இப்போ இன்னும் எவ்வளோ கவனமாக இருக்கணும் வேலை மேலே. நான் நடிகனாக மட்டும் சொல்லலை, அதை தாண்டி எல்லா வேலையும் மேலேயுமே எவ்வளோ பொறுப்பாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியை நம்ம அவர்கிட்டேருந்து எடுத்துக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. நான் 2018 முதல் படம்னு நினைக்கிறேன் பரியேறும் பெருமாள். இப்போ நான் 2025 5 படம், 5 படமும் வெற்றி படம். இந்த படம் வந்து எனக்கு தெரிஞ்ச இந்த படம் நீங்கள் கால அளவாக பார்த்துருப்பீங்க. பெரிய படம். அவர் துருவோட டிரான்ஸ்ஃபர்மேஷனே வந்து ஒல்லியாக கொஞ்சம் குண்டா தாடி வச்சு முடியோட ஷார்ட் ஹேர் பண்ணி இத்தனை சேஞ்சஸ் இருக்குது. இதை 80 நாளில் படம் முடிச்சிட்டாங்க. ஓகே, இது பெரிய விஷயம். நீங்கள் 80 நாளில் முடிக்கணும்னா என்ன ஓட்டம் ஓடி இருக்கணும், என்ன வேலை பார்த்துருக்கணும், இதெல்லாம் அவர்கிட்ட கற்றுக்கணும் நம்ம. அவ்வளோதான். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான சீன் இந்த படத்தில் நீங்கள் நடித்ததாக இருக்கலாம், இல்லை இன்னொருத்தர் பேசின டைலாகாக இருக்கலாம், அந்த மாதிரி உங்களுக்கு ரொம்ப மனசுக்கு நெருக்கமான சீன் ஏதாவது சொல்ல முடியுமா? எனக்கு கிட்டானோட அப்பாட்ட பசுபதி சார்கிட்ட போய் உட்காந்து நான் பேசுவான்ல, பையனை வந்து அவங்க கூப்பிட்றாங்க, கந்தசாமி கூப்பிட்றாங்க விளையாடுறதுக்கு. அந்த இடம் வந்து ரொம்ப அவங்களுக்கு புரிய வைக்க மெனக்கட்டுறது ஒன்று இருக்குல்ல, கதாபாத்திரமாக இந்த பக்கமும் ஒரு சரியானவன் இருக்கான், நீங்கள் எல்லாத்தையும் அப்படி பார்த்துறாதீங்க, எல்லாருக்குள்ள ஒரு நல்லவனும் இருக்கான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கங்க. இப்போ அவங்க என்ன ஏற்றுக்கிட்டாங்க. சந்தானராஜன் நெருக்கமாக அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. கந்தசாமி என்ன அவங்களுக்கு தெரியாது, பயம் மட்டும்தான் கந்தசாமி மேலே. சந்தானராஜுக்கு தெரியும் அவர் யாருங்கிறது தெரியும். ஸோ இப்போது இவன் தான் நின்று 2 பக்கத்துக்குமா பேசுகிற ஒருத்தனா இருப்பான். அது ரொம்ப கவனமாக பேசணும், சரியாக பேசணும். அந்த காட்சி வந்து ரொம்ப பிடித்தமான காட்சியாக இருந்துச்சு. இப்போது எனக்கு மாரி செல்வராஜ் அவர்களுடைய படங்களில் டைலாக் மூலியமாக ஒரு விவாதத்தை ஏற்படுத்துறதா இருக்கட்டும், அது மூலியமாக நமக்கு ஒரு தெளிவை கொடுக்கறதா இருக்கட்டும், எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். உங்களோட காட்சியுமே நீங்களும் துருவிக்ரம் அவர்களும் பேசியிருப்பீங்க. அப்போ நீங்கள் என்ன சொல்லியிருப்பீங்கன்னா, என்னையும் தானே அவன் அடித்தான், உன்னை மட்டுமா அடித்தான் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, தற்காப்புக்காக உங்களை அடிக்கிறதும் தினம் என்னை துரத்தி அடிக்கிறதும் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி டைலாக். வேறு வழியே இல்லாமல் வேறு வழியே இல்லாமல் உங்களை அடிக்கிறதுக்கும் அதை தினம் என்னை துரத்தி அடிக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். அது நான் படம் பார்த்துட்டு இருக்கும்போது திரும்ப யோசிச்சுட்டு இருக்கேன். ஆமாம் இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் இருக்குல்ல. இப்போது இந்த மாதிரியான டைலாக்ஸ்க்கான விவாதம் ஒரு ஆக்டர் நீங்கள் டேரக்டர்கிட்ட நீங்கள் கேட்பீங்கல்ல, இந்த டைலாக் ஏன் இப்படி, இந்த டைலாக் ஏன் இப்படி, இந்த மாதிரியான ஏதாவது ஒரு கேள்விகளோ இல்லை சந்தேகங்களோ மாரி செல்வராஜ் அவர்கள்ட்ட இந்த படத்தில் ஏதாவது வச்சிங்களா? இல்லை, எனக்கு பெருசாக கேள்வியெல்லாம் இல்லை அவர்கிட்ட. ஏன்னா அவரோட அனுபவத்துலேருந்து அவரோட படிப்புலேருந்து பயங்கரமாக ஒன்று எழுதுறாரு. அது தெரியும், அவரோட அனுபவம் தெரியும், அவரோட படிப்பு தெரியும், அவரோட பார்வை அரசியல் புரிதல் என்னங்கிறது தெரியும். அவர்கிட்ட போயெல்லாம் நம்ம கேட்குறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆமாம் ஆமாம், அது கரெக்டாக தானே இருக்கும். அதை போய் நீங்கள் அதில் போய் என்ன கேள்வி கேட்குறீங்க? ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது டைலாக் புரியலை, அந்த அரசியல் புரியலை அப்படின்னா வேணால் நம்ம வேணால் கேட்கலாம். இது ஏன் இப்படி அப்படின்னு சொல்லுங்கன்னு வேணால் கேட்கலாம். இது எல்லாமே நமக்குமே ஆல்மோஸ்ட்டு அது தெரியும். அதனால் வந்து
அதில் ஒரு கேள்வி இல்லை. ஏன்னா இப்போவுமே நிறைய பேர் இந்த கேள்விகளை நீங்களே கிராஸ் பண்ணி வந்திருப்பீங்க. இன்னுமே நிறைய புரிதல் இல்லாதவங்க வந்து இப்போவுமே இதெல்லாம் எங்கே பார்த்துட்டு இருக்காங்க, ஏன் இதை திரும்ப திரும்ப எடுக்கிறாங்க, நீங்கள் எடுக்கிறதுனா கூட 1990க்கு தான் போகிறீங்க, ஸோ அப்போ அதெல்லாம் நடந்து முடிஞ்சது தானே, இப்போ ஏன் திரும்ப எடுத்துகிட்டு வரீங்க, அதை ஏன் கிளர்ச்சி விட்டுறீங்க நீங்கள் அப்படின்ற மாதிரியான கேள்விகள் வரும்போது உங்களுக்கு ஒரு நடிகராக மாரி செல்வராஜ் அவர்கள் கூட பயணிக்கிறீங்க அப்படிங்கும்போது அந்த ஸ்டாண்டர்ட் நீங்களும் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படிங்கும்போது அவங்களுக்கான பதிலாக நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? இப்போது நான் ஒரு படம் டைரக்ட் பண்ணியிருக்கேன். நூடுல்ஸ்னு ஒரு படம் ஒன்று டைரக்ட் பண்ணேன். அது ஒரு ஃபேமிலிக்குள்ளார இன்னும் சில ஃபேமிலிஸ் எல்லாம் இருக்கிற ஒருக்குள்ளே நடக்கிற ஒரு சின்ன ஒரு பிரச்சனை, அது ஃபைனலாக என்ன நடந்துச்சுங்கிறது தான் கதை. நான் எத்தனை கதை எழுதினாலும் ஒரு குடும்பத்துக்குள்ளாரையே தான் மறுபடியும் ஒன்று இருக்கும். நான் ஃபேமிலி கூட நெருக்கமாக இருந்த ஒரு விஷயம் இருக்கும். இன்னொன்று, போலீஸுங்கிற கதாபாத்திரம் அந்த படத்தில் ஏதாவது ஒரு ரூபத்தில் ஏதாவது ஒரு விடத்தில் வந்துடும். இதெல்லாம் வந்து டிஃபால்ட்டாக ஒன்று நடக்கும். மேபி நான் பின்னாடி, ஏன்னா எங்கள் அப்பா போலீஸ், நான் ரொம்ப குடும்பத்தோடு ரொம்ப நெருக்கமானவன். அதேமாரி நிறையா சின்ன வயசுலேருந்து சேட்டை அவ்வளவு சேட்டை. அப்போ நிறைய சேட்டை பண்ணாலே அடி உதயம் அவ்வளவு கிடைச்சாலும் இதை தாண்டி பயங்கரமான பாசம் அப்பா அம்மா எல்லாருமே நம்ம மேலே. எனக்கு பெரிய பாதிப்போ எனக்கு கஷ்டமோ என் லைஃப்பில் நான் கிராஸ் பண்ணதே இல்லை. எனக்கு தெரிஞ்சது இதுதான். ஸோ அதுக்குள்ளார தான் நான் மறுபடியும் வளர்ந்து படம் எடுப்பேன். நீங்கள் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கும்போதே எனக்கு உள்ளே வந்து அந்த வடிவேல் சார் மாமன்னனில் பட்ட காயம் எத்தனையோ ராசா அந்த பாட்டு ஓடிக்கிட்டே இருக்குது. அது உள்ள பின்புலத்தில் ஏதோ அந்த பாட்டு கேட்டுக்கிட்டே இருக்குது. நான் சும்மா சொல்லலை, சத்தியமாக ஓடிக்கிட்டே இருக்குது. இந்த கேள்வி கேட்கும்போது அவர் எவ்வளவு கஷ்டம் எவ்வளவு வலி அனுபவிச்சுட்டு வந்திருக்காங்க, சொல்கிறதுக்கு இன்னும் அவ்வளவு இருக்குது. நான் இன்னும் அதை நேரடியாக எதையுமே சொல்லவே இல்லை. நான் ரொம்ப பார்த்து கவனமாக எவ்வளவு சொல்லணுமோ அது மட்டும்தான் சொல்கிறேன். நான் வாங்கின அடியை தானே சொல்கிறேன். அதில் என்ன பிரச்சனை? என்னுடைய கஷ்டத்தை தானே சொல்கிறேன். அப்படிலாம் கஷ்டப்படுறது உனக்கு கொஞ்சம் கூட ஒரு பச்சாதாபமே ஒரு பரிதாபமே இன்னும் ஏன் சொல்கிறீங்கன்னா இன்றைக்கி சொல்லுங்கள், இந்த நிமிஷம் சொல்லுங்கள். எந்த விதமான கலப்பு திருமணத்துக்கும் இங்கே எந்த விதமான தடையுமே இல்லை. யாருமே ஜாதி பார்க்குறதில்ல, ஆணவ கொலைகள் எங்கேயுமே நடக்கிறதில்ல, எல்லாருமே மாறிட்டோம் அப்படின்னு சொல்லுங்கள். இன்னிலேருந்து அவர் எடுக்க மாட்டார். அப்படி ஒன்று இருக்கா? அப்புறம் இப்போ நம்ம வீட்டில் சாதாரணமாக பொண்ணு வந்து அந்த பையனோட பழகிறாப்பா, இல்லை அந்த பையன் அந்த பொண்ணோட பழகிறாப்பான்னு கேட்டால், அப்படியா பரவாயில்லையே அந்த பையன் என்ன வேலை செய்கிறான் அப்படின்னு உடனே கேட்குறாங்க. அதை கேட்கணும். உன்னோட சம்பாத்தியம் என்ன, உன்னோட படிப்புனா அதானே கேட்கணும். என்ன வேறு பையனா என்ன ஆளுங்க அவங்க, அதானே முதல் கேள்வியாக இருக்குது. மேக்ஸிமம் இன்னும் அப்போ நம்ம வந்து முழுசாக மாறிட்ட மாதிரி இன்னும் அதை எடுக்கிறீங்கன்னா அது எப்படி? அது புரியவே இல்லை. அது ஆமாம். ஆனால் இப்போது தொடர்ந்து நிறைய பேர் டீகோட் அந்த விஷயங்கள்லாம் பண்ணும்போது ஈவன் பார்க்கும்போதே நமக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போது இந்த கேரக்டர்ஸ் எல்லாமே ரியல் லைஃப் கேரக்டர்ஸ். வந்து பசுபதி பாண்டியன் அவராக இருக்கட்டும், பண்ணையார் கேரக்டர் தான் கந்தசாமி அவர்கள் கேரக்டர் அப்படிங்கும்போது நமக்கு தெரியுது. அப்படிங்கும்போது உங்கள்கிட்ட சொல்லும்போது இந்த கேரக்டர்லாம் சொல்லும்போது, ஏன்னா இப்போ நீங்களுமே புதுக்கோட்டையில் தான் பிறந்து வளர்ந்துருக்கீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிச்சா இந்த கேரக்டர்லாம் அவங்க அந்த ரெஃபரன்ஸ்லேருந்து தான் எடுத்திருக்காங்க அப்படின்னு? எனக்கு என்னுடைய கேரக்டரு பசுபதி சார் கேரக்டரு, கிட்டானோட அக்கா, அப்புறம் அந்த கபடி அவங்களோட ஊர், இதை தாண்டி இவர் என்ன பண்ண அமீர் சார் என்ன பண்ணுறாரு, இவர் மட்டும் கந்தசாமி மட்டும் லால் சார் மட்டும் இப்படி ஒரு கதாபாத்திரம் ஒன்றும் தெரியும். அவர் கூட ரியல் லைஃப் கேரக்டராங்கிறது எனக்கு தெரியாது. எனக்கு படம் பார்க்கும்போது நீங்கள்லாம் எப்படி படம் பார்த்தீங்களோ அப்படி தான் நானும் படம் பார்த்தேன். எனக்கு படம் பார்க்கும்போது ஆச்சரியமாக இருந்துச்சு, சந்தோஷமாக இருந்துச்சு. நான் நண்பர்கள்ட்டெல்லாம் கூட சொல்லுவேன், இது நான் நடிக்காமல் இருந்திருந்தா கூட இவ்வளோ பெரிய படம், ரொம்ப பிடித்தமான படமாக இருந்திருக்கும், இந்த படத்தை கொண்டாடி இருப்பேன் நான் அப்படி தான் சொல்லுவேன். அந்த மாதிரி எனக்குமே அதெல்லாமே புதுசாக தான் இருந்துச்சு, எனக்கு தெரியாது முன்னாடி. ஆனால் இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம், நிறைய விமர்சனங்கள் இப்போ எனக்குமே தோணுது என்னன்னா, நான் பயந்துட்டே இருந்தேன், இவர் நடிக்கிறாரு அப்படின்னா நிறைய இடங்கள்ல இதுக்கு முன்னாடி ரொம்ப இரிட்டேட் பண்ணுவார் ஒரு கேரக்டரா. ஒரு கேரக்டரா எனக்கு ஐயோ இவர் பார்த்தாலே நமக்கு இரிட்டேட் ஆகுமே, எந்த நேரத்தில் என்ன பண்ணுவாருன்னு தெரியாது. இப்போ இதில் வேற இவ்வளோ நல்லவங்களா காட்டுவாங்க, இப்போ செகண்ட் ஹாஃப்ல எதுவும் இது பண்ணிடுவாரோ, இப்படியான ஒரு பயம் நமக்கு, ஏன்னா ஒரிஜினல் இது நமக்கு தெரியாது. அப்படிங்கும்போது அந்த பயம் நமக்கு இருந்துகிட்டே இருந்தது. யாராவது சொன்னாங்களா நேரடியாக இந்த கருத்தை உங்கள்கிட்ட சொன்னாங்களா? அது எப்படி இருந்தது? அயலி வரும்போது ட்வீட் போட்டிருந்தார், ஒரு கெட்ட வார்த்தை போட்டு, இந்த டேஷை பார்த்தா எத்தனை பேருக்கு இரிட்டேட் ஆகும் அப்படின்னு போட்டிருந்தார்.
நான் கீழே வந்து தேங்க்ஸ் பிரதர்னு போட்டேன். கீழே வந்து அதான் அதுக்கு வந்து பயங்கரமாக கீழே பயங்கரமாக வந்து சூப்பர் உங்கள் ஆட்டிடியூட் பயங்கர ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிட்டீங்க. நல்லது தானே, அந்த கதாபாத்திரமாக நம்ம கரெக்டாக இருக்கவங்க நல்லது தானே, அதுக்கு தானே காசு தராங்க, அதை சரியாக பண்ணணுங்கிறது தானே. ஓகே தான். அது மாரி செல்வராஜ் அவர்களுக்கு உங்கள்கிட்ட என்ன விஷயம் ரொம்ப பிடிச்சிருக்கும்? ஏன்னா கண்டிப்பாக சொல்லியிருப்பாரு உட்காந்து உங்களோட இந்த ஒர்க் எனக்கு ரொம்ப பிடிக்கும், உங்களை நான் தொடர்ந்து மாமன்னனில் நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கும்போது அவருக்கு உங்ககிட்ட ரொம்ப பிடிச்சது அப்படின்ற மாதிரி ஏதாவது விஷயம் காம்ப்ளிமெண்ட்ஸ் அந்த மாதிரி ஏதாவது கொடுத்துருக்காரா? அப்படிலாம் அவர் யார்கிட்டையுமே சொல்ல மாட்டார். ஓகே, யார்கிட்டையும் போய் உங்கள்கிட்ட இது பிடிக்கும் அது பிடிக்கும் அதெல்லாம் சொல்ல மாட்டார். அவர் வேலை நல்லா பார்த்தீங்கன்னா சந்தோஷம், அவ்வளோதான். ஏன்னா ஒன்று சரியாக நடக்கும்போதே பக்கத்தில் 9 தப்பாக நடக்கும். நீங்கள் அந்த ஒன்றை பாராட்டுவீங்களா, 9 சரி பண்ணுவீங்களா? அதை சரி பண்ணுறதுக்கு தான் வேலை சரியாக இருக்கும். அதனால உங்களை கூப்பிட்டு வா சூப்பர், வா எக்ஸலண்ட், கிரேட், அதெல்லாம் இங்கே அதெல்லாம் நல்லா இருந்துச்சுன்னா நல்லா பண்ணிங்கிறது போகிற போக்கில் எப்போயாவது இருக்குமே அப்படியே உடனே கூப்பிட்டு அப்படியே பயங்கரமாக பாராட்டுறது இல்லை. பெரிய இயக்குநர்கள்ட்ட யார்கிட்டையும் வந்து அவங்க கரெக்டாக ஆர்டிஸ்ட் எடுக்கும் போதே அவங்களுக்கு தெரிஞ்சிடும் இவன் அதை சரியாக பண்ணிடுவான். அப்படிங்கும்போதே நம்ம 2 பேருமே மென்டலி உள்ளே வந்து சூப்பர் நம்மளே சூப்பர் அப்பயே போட்டுக்க வேண்டியதான். திரும்ப ஒவ்வொரு இடத்துலையும் போய் சூப்பர் போட்டுக்கிட்டேலாம் இருக்க வேண்டிய அவசியமெல்லாம் இல்லை. அது ஏன்னா ஆடியன்ஸுக்கு கடைசியாக தெரியும்னு உங்களுக்கு தெரியும், மக்கள் கரெக்டாக கண்டுபிடிச்சிருவாங்க. நல்லா இருக்குன்னா இவங்களுக்குள்ளே ஒரு கணிப்பு மட்டும் இருக்கும், இந்த இடம் கிளாப்ஸு, இந்த இடம் ஒர்க் ஆகுங்கிறது இருக்கும். ஆனால் அவங்கள துணிச்சலாக வெளியில் கூட சொல்லிட முடியாது. ஒரு பயம் இருக்கும், ஒரு வேளை நடக்காமல் போயிடுச்சுன்னா. ஏன்னா படம் பார்த்து ஃபஸ்ட் நாள் வெளியில் வந்ததுக்கு வந்து மக்கள் சூப்பர்னு சொன்னால் தான் சூப்பர். ஒருவேளை நம்ம குடும்பத்தோடு எல்லோரும் உட்காந்து பிச்சுட்டப்பா ஐயோ அம்மாம்மா என்னப்பா இப்படி எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி தேட்டரில் அமைதியாக இருந்தான்னு வச்சுக்கோங்க, என்னடா இப்படின்னு எடுத்து வச்சுருக்க வேண்டியிருக்கும்ல. அதனால அந்த சூப்பர்லாம் அப்படிலாம் அதீதமாக அதெல்லாம் பண்ண மாட்டார். ஆமாம், நல்லா இருக்குன்னா நல்லா இருக்குன்னு தெரியும். டேக் ஓகேன்னா ஓகே தானே, அதுதானே சூப்பர். டேரக்டருக்கு ஓகே. இப்போ ஒரு ஆக்டரா நீங்க இப்போ நடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் இந்த சீன் தியேட்டர்ல செம்ம ரெஸ்பான்ஸா இருக்கும் அப்படின்ற அந்த கணிப்பு உங்களுக்கு இருக்குமா? ஏதாவது எக்ஸ்பெக்டேஷன்ஸாக இருக்குமா? எழுதும்போது நான் இப்போ எழுதுறேன், நான் ஒரு படம் எடுக்கிறேன்னா அதில் எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். அவர் சொன்னதை நடிக்கும்போது இல்லை, ஒருவேளை பசுபதி சார் ஒரு அமீர் சார் என்ன நடித்தாருன்னு இல்லை என்ன பேசினாருங்கிறது ஒருவேளை முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நான் அந்த இடம் பயங்கரமாக கணிச்சிருப்பேன். அந்த இடம் சூப்பர்னு இந்த கார்குலர் பேசிட்டு போவார், அந்த இடம் வந்து பிரமாதமான இடம், அது கிளாப்ஸ்டா அது அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். நான் இந்த பிடி வாத்தியார் பேசுகிற இடமெல்லாம் வந்து அவனை மோட்டிவேட் பண்ணுறதாகவும் அவனை பத்திரமா பார்த்துக்கிறதாகவும் தான் இருந்துச்சு. எனக்கு அந்த இடம் பிடிச்சிருந்துச்சு. ஒரு சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அது கூட அது பிடிச்சிருந்துச்சு. நான் உள்ளே போகும்போது அந்த புரோட்டா கேட்பாப்புல 3 புரோட்டா 3 இல்லை 5 இல்லை 10 ஒரு டிஃபன் பாக்ஸ்னாலும் 10 புரோட்டானாலும் 10 அப்படிங்கிற இடம் வந்து எனக்குள்ளார அந்த கதாபாத்திரம் சின்னதாக ஒரு சிரிப்பு இருந்துச்சு. ஓகே, எனக்கு ஃபீல் பண்ண முடிஞ்சிச்சு, அது ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. அது மற்றபடி இந்த இடத்த கிளாப்ஸ் வரும்லாம் என்னால் கணிக்க முடியல. ஓகே, ஆமாம் ஏன்னா என்னுடைய காட்சிகள் எல்லாமே கொஞ்சம் சீரியஸாக டிஸ்கஸ் பண்ணுற காட்சிகளாக தான் இருக்கும். எந்த இடத்துலையும் வந்து பயங்கரமாக ஜாலியாக அரட்டடிச்சு அப்படி ஒன்றா இருக்காது. அப்படி தான் நான் பார்த்தேன் நடிக்கும்போது. ஆனால் ஆடியன்ஸ்கிட்ட வேற ஒன்றா இருந்துச்சு. அந்த பரோட்டா சாப்பிட்ற சீன்லேயே நீங்கள் இன்னொருத்தர் கலாய்ப்பீங்கல்ல, ஆமாம் அதுக்கு சரியான ரெஸ்பான்ஸ். ஆமாம் செம ரெஸ்பான்ஸ், செம கிளாப்பு. எனக்கு என்னால் கணிக்க முடியல அதெல்லாம். ஓகே, ஆமாம் எனக்கு அந்த ஒரு விஷயம் தான். ஏன்னா ஆக்டர்ஸுக்கு தெரியுமா இந்த விஷயங்களுக்குலாம் இங்கே இந்த கிளாப்ஸ் அப்படின்ற அந்த ஒரு என்ஜாய்மெண்ட் அப்படின்ற விஷயங்கள் நடக்குமா நடக்காது அப்படின்றத நீங்கள் கணிப்பீங்களான்னு எனக்கு ஒரு கேள்வி. இப்போ என்ன கேள்வினா, நீங்கள் ஆச்சரியப்பட்டது இந்த காட்சிக்கு இவ்வளோ ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு தேட்டரில், நீங்கள் பார்த்த தேட்டரில் அப்படின்னா என்ன சீன் உங்களுக்கு அப்படியே ரொம்ப இதாக இருந்தது? நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த புரோட்டா சீனு அவனை கூப்பிட்டு திட்டம் பயங்கரமான ஒரு கிளாப்ஸாக இருந்துச்சு. மற்றபடி இப்போ இந்த சீனை எனக்கு நான் பயங்கரமாக கைத்தட்டி பார்த்தது வந்து அமீர் சாரோட இடமும் கந்தசாமி சொன்ன இடமும். அந்த இடம் பயங்கரமாக இருந்துச்சு. இதெல்லாம் தப்புன்னு தெரியுது ஆனால் மாற்றிக்கிறதுக்கு எப்போன்னு தெரியல அப்படின்னு ஒன்று சொல்லுவார் இல்லையா, அது கிளாப்பிங் மொமெண்ட்டாக இருந்துச்சு. இன்னொரு இடம் எனக்கு பிரபஞ்சன் அந்த வேறு இந்தியன் டீம் கேப்டன் அவரை கூட்டிகிட்டு போவார்ல ஜப்பானுக்கு, அவர்கிட்ட சொல்லுவார் இல்லையா, அவர் அந்த டெல்லி கமிட்டியில் இருக்கிற அவர்கிட்ட சொல்லுவார் இல்லையா, ஒரு வேளை தோத்துட்டா என்ன பண்ணுவேன், இங்கேருந்தே மேலேருந்து குதிச்சு. அது ஆக்சுவலாக ஒரிஜினலாகவும் அந்த டைலாக சொன்னாங்கன்னு சொல்லிட்டு பேட்டியில் பார்த்தேன். ஆமாம் ஓகே ஆமாம் ரத்னம் சார் சொன்னாருன்னு நான் மத்தியானம் பேசினேன் அவர்கிட்ட. அப்போ என்கிட்ட சொன்னாப்புல
இங்கே வந்து மேலேருந்து குதிச்சு செத்துறேன் அப்படிங்கிறது எனக்கு பயங்கரமாக இருந்துச்சு அந்த எனக்கு. ஏன்னா நான் பிரபஞ்சன்டே சொன்னேன், நம்ம ஒன்று நடக்கும்னு பயங்கரமாக நம்புகிறோம். எத்தாப்பில் ஒருத்தர் வந்து அவன் தான் இரிட்டேட்டிங் இடியட். நீங்கள் ஒன்று சொல்கிறீங்கல்ல, உங்கள் முகம் பார்த்தா அந்த கதாபாத்திரம் பார்த்தா பல சமயம் இரிட்டேட்டாக இருக்குங்க. எனக்கெல்லாம் யார் இரிட்டேட்டாக இருக்குன்னா, நீங்கள் ஒன்று போய் நடத்தணும்னு சொல்லும்போது அது எப்படிங்க அது சரியாக வருமா, அது நீங்கள் யோசிச்சுக்கோங்க இப்படின்னு 4 தடவை நான் சொன்னான்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு அவனை பார்த்தா தான் பயங்கர இரிட்டேஷனாக இருக்கும். இப்போ இந்தமாரி பேசுகிறவனெல்லாம் இவ்வளோ ஒரு 10வது 15வது ஃப்ளோர் மேலேன்னு எவனாவது என்கிட்டலாம் இப்படி சொல்லிகிட்டே இருந்தான்னா எனக்கெல்லாம் என்ன தோணுன்னா, அவனை தூக்கி கீழே போட்டுறா அப்படின்னு தான் தோணும். நான் குதிச்சு ஏன்டா சாவணும், முதல்ல உன்னையே கொள்றேன்டா அப்படிங்கிறது தான் தோணும். ஆனால் அதோட வெளிப்பாடு தான் இந்த கேரக்டர் அப்படி பேசுது. இல்லைன்னா நான் விழுந்து சாவுறேன் பாரு அப்படிங்கிறது தான். அது அந்த எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பிரபஞ்சனோட இடம் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆனால் உழைப்பு துருவ் விக்ரம் கூடவே இருந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்படிங்கும்போது அவருடைய அந்த உழைப்பு உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு ஆச்சரியம் இருந்தது? ஏன்னா அவர் இதுதான் அவருடைய முதல் படம் அப்படின்ற மாதிரி அவரே நிறைய இடங்களில் சொல்லியிருக்காரு. அப்படிங்கும்போது அவரோட உழைப்பு பார்க்கும்போது எந்த அளவுக்கு பிரமிக்கத்தக்கதாக இருந்தது உங்களுக்கு? எல்லாருக்குமே, எனக்கு மட்டும் இல்லை, படம் பார்த்த உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து பயங்கர பிரமிப்பு தான். ஏன்னா நிறைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்குது. இன்னொன்று, இயக்குனரோட சொல்லுக்கு மறு சொல்லே இருக்காது. நீங்கள் அவரை கூப்பிட்டு துருவ ஒரு 6-7 கிலோ குறைச்சிரு அப்படின்னு 5 கிலோ சொல்லிட்டு அவர் போயிடுவார். கூப்பிட்டு சீரியஸாக எல்லாம் இல்லை, 5.5 கிலோ குறைச்சிக்கடா, சரிண்ணா சரி சார், அவ்வளோதான் இருக்கும். துரு ஒரு 10 கிலோ ஏற்றிடுறியா, அப்படி தான் இருக்கும். எனக்கு பயங்கரம் பக்கத்துன்னு, என்னடா அவர் சாதாரணமாக இந்த ட்ரெஸ்ஸை மாற்றிடுறியாங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறாரு அப்படின்னு இருக்கும். அதுக்கு கொஞ்சம் கூட முகம் சொல்லிக்காமல் சரி சார் சரி சார்னு சொல்லணும்னா அப்போ உள்ள மனதிடமாக எப்படி இருக்கும், வந்த அன்னைக்கு இருந்திருக்காது. போக 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 அதை பயிற்சி பண்ண ஓ பெரிய மிலிட்ரி கேம்பஸ்குள்ளே தான் வந்திருக்கோம், அப்போ டிசிப்ளினாக இருந்து தான் தீரணும் அப்படிங்கிறது தெரியும்ல. அப்படி தான் இருந்துச்சு. டிசிப்ளின்டான உழைப்பு, பெரிய உழைப்பு. ஆனால் இப்போது நிறைய விஷயங்கள் நம்ம இப்போது இந்த ஜாதிய ரீதியாக வந்துட்டு நடக்கிற நிறைய விஷயங்கள் இப்போ அவர் அவ்வளோ வழியை பார்த்துருப்பாரு. நீங்கள் அவருடைய இடத்துல இருந்து நீங்கள் யோசிக்கிறீங்க. அப்படிங்கும்போது இப்போ புதுக்கோட்டை இந்த மாதிரியான இடங்களில் நீங்கள் நிறையா சந்திச்சிருப்பீங்க, மேபி பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு நடக்கலை அப்படிங்கிறது நீங்கள் சொல்லிட்டீங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்படிங்கும்போது அந்த மாதிரி இப்போ இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி, இந்த ஃபீல்டுக்கெலாம் வரதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த மாதிரி பார்த்து இந்த மாதிரியெல்லாம் விஷயங்கள் நானும் கடந்து வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி ஏதாவது இருக்கா? ஐயோ எனக்கு தெரியாது. உள்ளபடி ஊருக்குள்ளார இப்படி நடந்தது அப்படி நடந்ததுலாம் ஊரில் இருக்கும்போது எனக்கு சுத்தமாக தெரியாது. என்ன தான் சொல்கிறேன், ரொம்ப நான் ஒரு மாதிரி ஒரு ஹாப்பியாக வளர்ந்த ஒரு ஆள், எந்த விதமான கஷ்டமும் தெரியாமல் ஜாலியாக வளர்ந்தாள். 10th முடிச்சுட்டா இங்கேருந்து பாலிடெக்னிக்னு பக்கத்தில் செட்டிநாடுன்னு ஒரு அங்கேயே போயிட்டோம். அங்கேயும் ட்ரெயினில் நேரமும் ஜாலி தான், போகிறதும் ஜாலி தான், வர்றதும் ஜாலி தான். அப்பப்போ இங்கேருந்து கட் அடிச்சுட்டு படத்துக்கு போகிறது. அப்படிப்பட்ட நீங்கள் இப்போ என் கூட படித்ததில் எங்கள் செட்டாக இருக்கிற 11 பேரும் அப்படி வாழ்ந்தவன் தான். அவனுக்கு யாருக்குமே அதெல்லாம் தெரியாது. அப்போ யாரோ ஒருத்தன் இதெல்லாம் இல்லாமல் அந்த ட்ரெயின்குள்ளாரையே கஷ்டப்பட்டுக்கிட்டு ஒடுங்கி ஓரமாக உட்காந்து வந்துட்டு படிச்சுட்டு வாழ்க்கையில் ஜெயிக்கணும் அப்படின்னு மட்டும் இருந்து போராடி ஜெயிச்சிருப்பான்ல, அவனுக்கு தான் அந்த வழி தெரியும். அப்போ ஜெயிச்சதுக்கப்புறமா அவன் ஏதோ சொல்லுவான், இல்லை யாருக்காக நிற்பான், அப்படி யாரும் அடுத்து கஷ்டப்படக்கூடாது. அவங்களுக்காக நம்மளுக்கு எந்த தொழிலில் இருந்தாலும் அந்த தொழிலேருந்து அவனுக்கு உதவணுங்கிறது தான் எண்ணமாக இருக்கும். அதுதான் தொடர்ந்து இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் நான் அப்படிலாம் ஊரில் இருக்கிற வரைக்கும் எதுவுமே பார்த்ததே கிடையாது. இங்கே வந்ததுக்கப்புறமா இதெல்லாம் படித்ததுக்கப்புறமா இப்போ ஊரில் என்னென்னமோ நடந்துச்சே அதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டால், டேய் அதான்டா இது அப்படின்னா, ஐயோ ஏண்டா நீங்கள் அப்போ பேசுனதெல்லாம் இப்படி தான் பேசுனீங்களா, இப்படி தான் உங்களுக்குள்ளார என்னம்மா அப்படிங்கிறது. இப்போ நம்மகிட்ட கூப்பிட்டு யாராவது நீங்கள் என்ன ஆளுங்கிற மாதிரி ஆரம்பத்துலலாம் கேட்கும்போதெல்லாம், இல்லை இது ஏன் என்ன ஆளுகன்னா என்னது இப்படியெல்லாம் கேள்வி இருந்த ஆள்னா எனக்கு சுத்தமாக தெரியாது. அதெல்லாம் ஆரம்பத்தில் போக 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 இந்த மாதிரி மனிதர்கள் வந்து நிறைய பேர் தெரியும் எனக்கு. ஆனால் இப்போது நடிப்பு அப்படின்றது இப்போ நீங்கள் வந்துட்டு நிறைய கிளாஸஸ் நிறைய கூத்துப்பட்டு ஒரு ப்ரொஃபஷனலிசம் உங்கள்கிட்ட தெரியுது. அப்படிங்கும்போது இப்போ அது மாதிரியான விஷயங்கள் என்னென்ன நீங்கள் பண்ணியிருக்கீங்களா, அது மாதிரி எதாவது இருக்கா? இல்லை, நான் அப்படி பயிற்சியெல்லாம் தனியாலாம் போகலை. ஆனால் இப்போது அருவி படத்துக்கு முன்னாடி அந்த 2010 ஃபஸ்ட்டு வந்து 2005 கற்க கசடர்னு ஒரு படம் நடித்தேன். விக்ராந்த் சார் அந்த படம் நடித்தேன். அதுக்கப்புறம் 2009 வந்து 2010 ரிலீஸ், அது ஹரிஷ் உத்தமன் ஹீரோ நடித்தாப்புல, அந்த படம் நடித்தேன். அப்புறம் 2012 மதிகட்டான் சாலைன்னு ஒரு படம் நடித்தேன். மதிகட்டான் சாலை படம் நடிக்கும்போது அதில் வந்து ஆடுகளம் நரேன் சார் இருக்கார் இல்லையா, அவர் ஒரு ரோல் பண்ணியிருந்தார். அப்போ ஆடுகளம் ரிலீஸ் ஆகலை எனக்கு. ஆனால் இவரை வந்து பாலுமகேந்திரா சாரோட கதை நேரம்லேருந்து ரொம்ப க்ளோஸாக எனக்கு பார்ப்போம்.
நல்ல நடிகர்களை எப்படி இப்போ நீங்கள் ஒரு தடவை நம்ம நல்ல ஆக்டர்ஸை ஃபாலோ பண்ணுற மாதிரி அந்த சீரியலே நான் பயங்கரமாக ஃபாலோ பண்ணுறேன் ஆளப்போ. அவர்கிட்ட செட்டில் பேசிகிட்டு இருக்கிறது மதிகட்டான் தலை செட்டில் அவர் கூட நல்ல நட்பு ஏற்பட்டுச்சு. அவர் சினிமாவை எவ்வளோ சீரியஸாக பார்க்கணும், ஆக்டிங் எவ்வளோ சீரியஸாக பார்க்கணுங்கிறத நம்மக்கிட்ட சொல்கிறாரு. ப்ராக்டிஸ் எவ்வளோ முக்கியங்கிறத சொல்கிறாரு. அப்புறம் அவர் கிளாஸ் எடுக்க வெளியில் போகும்போது சும்மா அந்த வாடா அப்படின்னையும் கூப்பிட்டு போவார். அப்புறம் அவர் கிளாஸ் எடுத்தார் ரெகுலராக. அதில் நம்ம எப்போல்லாம் அவைலபிளோ அப்போல்லாம் நம்மளும் போய் அவர்கிட்ட தொடர்ந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறது. ஒரு ஸ்டேஜுக்கு மேலே எங்களே நீங்கள் கிளாஸ் எடுங்கடா அப்படின்னாரு. எனக்கு கிளாஸ் எடுக்கிறதுங்கிறதுலலாம் உடன்பாடு இல்லை, டிஸ்கஸ் பண்ணுறதுல உடன்பாடு இருக்குது. ஒரு காட்சியை வந்து எப்படி பார்க்கணும், எப்படி அணுகணும், நான் எப்படி ஆக்ட் பண்ணுறேன், அதையே நீங்கள் எப்படி ஆக்ட் பண்ணுறீங்க, எமோஷ்னலாக எப்படி கனெக்ட் ஆகுறதுங்கிறத பார்க்குறது ஒன்று இருக்கும். அதுக்கப்புறமா தொடர்ந்து வாசிக்கிறது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது. நான் ஒரு 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 முக்கியமான காரியம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஏதாவது புத்தகத்தில் ஒரு 10-15 பக்கம் படிச்சுட்டு நீங்கள் போங்க, பெரிய மாற்றமாக இருக்கும். அதுவே பெரிய நிதானமாக இருக்கும். நீங்கள் பேசுகிற வார்த்தைகளில் ஒரு தெளிவு இருக்கும். ஸோ படிப்பு ரொம்ப முக்கியம், வாசிப்பு ரொம்ப முக்கியம். அது ரொம்ப உதவும் நடிகர்களுக்கு, பயங்கரமாக உதவும். ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுறதுங்கிறது உண்டு. காலையில் எழுந்திரிச்சு ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் ஏதாவது நடிப்பு சம்மந்தமாக அது சரியோ தப்போ அதெல்லாம் தெரியாது, ஏதோ கையை காலை ஆட்டி காலையில் கொஞ்சம் உடற்பயிற்சி பண்ணுங்கிற மாதிரி மனப்பயிற்சியாக கொஞ்சம் ஏதாவது ஒன்று பண்ணுறது உண்டு. இப்போது ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட்டாக நீங்கள் ஒரு நோட்டபிளான ஆக்டர் ஆகிட்டீங்க அப்படிங்கும்போது பசுபதி சார் நிறைய இடத்துல சொல்லியிருக்காரு, டைப் காஸ்டிங் இங்கே ரொம்ப நிறையா இருக்கும் நம்ம தமிழ் சினிமாவில். ஒரு கேரக்டர் ஒன்று பண்ணிட்டோம்னா ஒரு 10-15 படத்துக்கு அப்படி கூப்பிட்றாங்க. உங்களை அந்த ஒரு வெறுக்கத்துக்கு ஒரு வில்லனாவோ இல்லை அந்த ஒரு நெகட்டிவ் ஷேடில் ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட்டாவோ நம்ம வந்துட்டு சில படங்களில் பார்க்க முடியும் போது, இப்போ அது மாதிரி எத்தனையோ படங்கள் உங்களுக்கு மேபி வந்திருக்கலாம். அந்த மாதிரி ரிஜெக்ட் பண்ணியிருக்கீங்களா? எனக்கு இந்த அப்யூஸ், சைல்டு அப்யூஸ் அப்படின்லாம் சொன்னால் என்னால் அதை நான் பண்ண மாட்டேன். அந்தமாரி விஷயங்கள் மட்டும் பண்ணுறதில்ல. இவங்க சாதாரணமாக கூப்பிட்ருவாங்க, அது நம்மளால் வந்து அது முடியாது, அது மட்டும் பண்ணுறதில்ல. ஆமாம், மற்றபடி கொலைகாரன் திருட்டுப்பை அதெல்லாம் அந்த கேரக்டர். நான் பொதுவாக ஒன்று என்ன கேட்குறதுன்னா, அந்த கதாபாத்திரம் அந்த கதையின் நகர்வுக்கு தேவைப்படுதா, அப்படி இருந்தால் கூப்பிடுங்க. அந்த கதாபாத்திரத்தில் தூக்கிட்டாலும் அது ஒன்றும் பண்ணாது, படம் பாட்டுக்கு ஓடிட்டு தான்ப்பா இருக்கும் அப்படின்னா அதை கூப்பிடாதீங்க. நம்ம எதுக்கு போய் வேலை செய்கிறோங்கிறதே இல்லாமல் போய்டும்ல. எதுக்கு அந்த கதாபாத்திரம் எதுக்குங்கிற ஒரு ஸோ அதுக்கு கூப்பிடுவேன். நல்லவன் கெட்டவங்கிறதெல்லாம் டேரக்டர் டிசைட் பண்ணுறது தான் மேபி. ஆனால் இந்த படத்துக்கு அப்புறமா பைசனுக்கு அப்புறமா ஓரளவு நல்லவனாக கூப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அந்தளவுக்கு எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு கதாபாத்திரம் ஆகிட்டீங்க. கண்டிப்பாக சீக்கிரம் போய் தங்கராஜ் அவரோட பார்த்துட்டு அதே லுக்கில் ஒரு ஃபோட்டோ போட்டால் இன்னும் நல்லா இருக்கும். அடுத்து என்னென்ன படங்கள் பண்ணிருக்கீங்க? அடுத்து யோகி பாபு ஹீரோவாக பண்ணுறாரு. அந்த படம் ராஜ்மோகன்னு இயக்குனர். அவர் வந்து லெனின் பாரதியோடைய அசிஸ்டண்ட். அப்புறம் 96 பிரேம் சார் இருக்கார்ல, அவர்கிட்டலாம் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணுவார். ரொம்ப நல்ல படம். ரொம்ப யோகி பாபு சாருக்குமே ரொம்ப நாளைக்கு அப்புறமா ரொம்ப நல்ல படமாக இருக்கும் நிச்சயமாக அந்த படம். அதில் ஒரு நல்லவனாக ஒரு கதாபாத்திரம் பண்ணுறேன். ஏன்னா அந்த படம் ஃபுட்டேஜஸ்லாம் பார்த்துட்டு ப்ரொடியூசர்லாம் சொன்னதாக டைரக்டர் சொன்னார், படம் பார்த்ததில் எல்லாத்துக்குமே உங்களை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னாரு. நான் அப்போயும் அவர்கிட்ட தான் சொன்னேன், நான் நல்லவனாக நடித்தா எல்லாத்துக்குமே பிடிக்கும் அப்படின்னு. ஸோ இந்த படத்துலையும் எல்லாத்துக்கும் பிடிச்ச மாதிரி அந்த படமே ரொம்ப பிடிக்கும். அப்புறம் வந்து ரஃபீக்னு இயக்குனர், அவர் வந்து சோனி லைவில் ஒரு சீரீஸ் ஒன்று பண்ணுறாரு பிரபுதேவா சார் வச்சு, அந்த இது ஒன்று பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம் சின்ன சின்ன படங்களாக போயிட்டுருக்கு. கண்டிப்பாண்ணே, இன்னும் நிறைய படங்கள் பண்ணுங்கள், தொடர்ந்து நிறைய வெற்றிகள் உங்களுக்கு அமையணும் அப்படின்னு சொல்லிட்டு சினிவலகம் சார் வாழ்த்துக்கள் தெரிஞ்சுக்கேன். நன்றி. தேனீக்கள் எடுத்து சேகரித்து கொடுத்த அசல் தேன் லயன் காஷ்மீர் ஹனி. அசல் தேன் அசந்தேன். Eagle Mobile Sill Festival of Discount Sale. Eagle Mobile Sill smartphone வாங்கினால் LED TV free. Eagle Mobiles. மைத்ரி மூவி மேக்கர்ஸின் தயாரிப்பில் பிரதீப் ரங்கநாதனின் டியூட் ரன்னிங் சக்சஸ்ஃபுல்லி.